கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட கோச் ஆண்டி ஃபிளார் பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஆர்சிபியில் பல விஷயங்கள் தலையில மாறப்போகுது. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி இந்த வருஷம் கம்பேக் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. வருஷம் இதுதான் கதை அப்படின்னா கூட போன வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டி ஃபிளார் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கோச் பண்ணுற டீமை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் செமிஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுவார். ஸோ 2 தடவை டைட்டில் வச்சிருக்காங்க, ஃபைனல் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் செமிஃபைனல் அவரோட டார்கெட் மினிமம் செமிஃபைனல் அப்படிங்கிறது தான். போன வருஷம் நம்ம பார்த்துருப்போம். 7 மேட்ச் லாஸ் பண்ணால் கூட ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக வின் பண்ணி ஸோ குவாலிஃபயர் கொண்டு போய் நிறுத்துறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கோச் மேலே நம்பிக்கையே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு தேதிப்படி அவர் பிரஸை மீட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கேட்ட கேள்வி யார் கேப்டன், விராட் தான் கேப்டனா அப்படின்னு கேட்டப்போ, ஸோ நாங்கள் 3 இயர்ஸ் சைக்கிளில் இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவையோ டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் பெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ இயரா அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணணும், ஸ்டில் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் பெருசாக நாங்கள் டிசிஷன் எடுக்கல, இன்னும் பெண்டிங்கில் தான் வச்சிருக்கோம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ நடுவில் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா T20 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக சாம்பியன்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். இப்போதைக்கு அதை ஸ்டில் நாங்கள் ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்கோம், பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவர் வச்சிருந்தது பேசியிருந்ததெல்லாம் பார்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரஜத் பட்டிதர் தான் கேப்டனாக இருக்கணுங்கிற மாதிரி பொறுத்திருந்த பாப்பம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இது போக ஓப்பனிங் மாற்றம் கண்டிப்பாக டீமில் இருக்க போகுது. ஸோ அது போக இதுவரைக்கும் இல்லாத மாதிரி அவங்களுடைய பிளேயிங் லெவனை பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஓட்டை இருந்தது. இப்போ ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ், ஸோ பேட்டர்ஸ், டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் ஃபைனலாக பவுலிங் யூனிட்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலர் கன் பவுலிங் மாதிரி போறதுக்கு புவி இருக்காரு. ஃபாரின் பொறுத்த வரைக்கும் ஹேர்ஸ்லுட், அவர் இல்லைனா நுவான் துஷாரா இருக்காங்க. ஸோ இது போக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எஸ் தயால் இருக்காரு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கை, அது போக வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஸ்வப்னல் சிங் யங்ஸ்டர் இருக்காரு. ஸோ இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே டாப் ஆர்டரில் 3 பேரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று விராட் கோலி, ஒன்று ஃபில் சால்ட், இதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பனிங் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட ஸோ தேவ்தத் படிக்கல் மேலே போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மானுங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உண்மையாலுமே ஆர்சிபி பர்ஃபெக்டான டீமை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் யாரு ஓப்பனிங் அப்படிங்கிறதான். ஸோ நம்மளும் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் விராட் கோலியா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விராட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் எந்த இடத்துல ஆட போறாருங்கிறத பொறுத்து தான் ஓப்பனிங் பேரை சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜத் பட்டிதர் ஸோ 1 டவுனில் தான் வரப்போறாரு. ஸோ மேலே வந்துட்டு விராட் கோலி இருக்கிறதா பெட்டர் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஃபில் சால்ட் அண்ட் தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறம் விராட் கோலி, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர்னுங்கும் போது டாப் 4 பயங்கரமாக இருக்குது. இதில் யாராவது ஒருத்தரை குறைச்சா கூட 3 மட்டும்தான் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மானுங்கிற மாதிரி வந்து ஸோ விராட்டுடைய டிசிஷன் பொறுத்து அவருடைய ஃபார்மை பொறுத்து தான் இந்த ஓப்பனிங் பேர் மாறப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்த பார்ப்போம். விராட் 1 டவுனில் வந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை அவர் ஓப்பன் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலை வெளியில் தான் குறை வைப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக கேட்ட கேள்வி ஸோ அந்த ஒரு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ரீசெண்ட் டைமில் டிம் டேவிட்டோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் ஜேக்கப் பெத்தலும் உள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் 4 பேர் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடிக்குது. ஸோ இதுபடி பிளான் பண்ணி பார்த்தா ஸோ டிம் டேவிட் வரக்கான சான்ஸ் இருக்குது. அவர் கூட பேசியிருந்தார். அவர் மட்டும் இல்லை, ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் டிம் டேவிட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ரீசெண்ட் டைம் பிபிஎல்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்துட்டு இருக்குங்க. ஒரு மேட்ச் வந்துட்டு ஆடா டீம் ஒரு மேட்ச் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்குறாரு. சராசரியாக 14 மேட்ச் விளையாடுறாரு. அதில் 7 இல்லை 8 மேட்ச் வின் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐ மீன் நல்ல ஸ்கோர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிம் டேவிட் தான் ஸ்டார்டிங் 11ல் வரணுங்கிறதான் அவருடைய முடிவும் கூட நான் நினைக்கிறேன். ஜேக்கப் பெத்தல் ஓரளவுக்கு பேக்கப்பாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். எஸ் அவர் யங்ஸ்டர் தான், இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது, இன்னும் லாட் மோர் டு கோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல வருடங்கள் இருக்குங்கிறதுனால டிம் டேவிட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இறக்க போகிறாங்க ஃபினிஷரா. ஸோ அதுக்கப்புறம் மேபி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருந்ததுன்னா இப்போ ஆண்டி ஃபிளார் பேசினது படி அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இந்த பப்பம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக அவங்க டீமுடைய செனாரியோஸ், அவங்க பிளான் பண்ண விஷயம் எல்லாமே இப்போ வரைக்கும் ஸ்டில் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதா எங்களோட வேலைன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம IPL 2025 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். அண்ட் ஆண்டி ஃபிளாருடைய கோச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் விராட் எந்த பொசிஷனில் இறங்கணும், உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருக்கேன்.